ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் இவற்றை முயல்க. பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 33ல் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புக்கில் பார்த்திங்கன்னா 33ல் இவற்றை முயல்கன்னு கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அதில் 7 கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷின் பாருங்கள், பின்வரும் சதவீதங்களை தசமங்களாக எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 100ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா எல்லாமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், 3% 3% இஸ் ஈக்குவல் டு 3/100. அப்போது இது நீங்கள் 100ஆல் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போ பாருங்கள், இங்கே 1 தான் இருக்குது, இன்னொன்று இல்லாதனால நம்ம 0 சேர்த்துக்கணும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.03ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், 25%. 25%னா கூட 100ஆல் வகுக்கணும். 25% இஸ் ஈக்குவல் டு 25/100. அப்போது இது நீங்கள் 100ஆல் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும். அப்போ பாருங்கள், 1 2 2 கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே புள்ளி வரும். அப்போது 0.25ன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் 80%. 80% இஸ் ஈக்குவல் டு 80/100. அப்போது 80/100னா இது 100ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா பாருங்கள், 1 2 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரணும். அப்போ இங்கே புள்ளி வரும். அப்போ 0.8ன்னு வரும். ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 0 வந்தாலும் சரி வரலனாலும் சரி அதுக்கு ஒரே மீனிங் தான். அப்படி இல்லைனா இந்த 0த்துக்கு இந்த 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ 10ஆல் நீங்கள் இது வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போது 8க்கு முன்னாடி புள்ளி வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.8. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இது கேன்சல். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின் 67%. அப்போது 67% இஸ் ஈக்குவல் டு 67/100. பாருங்கள், 100ஆல் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி போவோம். அதனால் இடது பக்கமாக நகரும். இப்போ 1 2 கரெக்டாக இருக்குது, 2னா அப்போ இங்கே புள்ளி வரும். அப்போ 0.67. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.67. அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள், 17.5%. அப்போ 17.5னா 17.5% இஸ் ஈக்குவல் டு 17.5/100. பாருங்கள், புள்ளி இங்கே இருக்குதுங்களா? இங்கே இருக்கிறதுனால 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி போடணும். ஏன்னா 100ஆல் வகுக்கிறோம். அப்போது 1 2 அப்போ இங்கே வரும், 1க்கு முன்னாடி வரும். அப்போது 0.175ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.175. அதுக்கப்புறம் பாருங்கள், 6வது கொஷின் 135%. அப்போ 135% இஸ் ஈக்குவல் டு 135/100. அப்போது 100ஆல் வகுத்திங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வரும். அப்போது 1 2 அப்போது இங்கே 1க்கு அப்புறம் புள்ளி வரும். அப்போது 1.35. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1.35. அதுக்கப்புறம் பாருங்கள், 7வது கொஷின் 0.5%. அப்போது 0.5% இஸ் ஈக்குவல் டு 0.5/100. அப்போது நீங்கள் 100ஆல் வகுத்திங்கன்னா பாருங்கள், இங்கே புள்ளி இருக்குதுங்களா? 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி போடணும். அப்போது ஒரு 0 இருக்குது, இன்னொரு 0 நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் புள்ளி வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.005ன்னு வரும். 2 0 வரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.005. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை முயல்களில் 7 கொஷின் இருந்துச்சு. 7க்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இதில். புரிஞ்சுதுங்களா?